சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. FIA சான்றிதழ் இல்லாமல் கார் பந்தயம் நடத்தக்கூடாது எனவும் தமிழ்நாடு அரசுக்கு அறிவுறுத்தல். சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெறும் பகுதியில் போக்குவரத்து மாற்றம். முக்கிய சாலைகளை மூடி மாற்றுப்பாதையை அறிவித்தது மாநகர போக்குவரத்து காவல்துறை. புதிய கல்விக் கொள்கையில் இணைந்தால் மட்டுமே நிதியை விடுவிப்பதாக மத்திய அரசு கூறுகிறது. தமிழகத்தில் சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் கொண்டுவர மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. புதிய கல்விக் கொள்கை சாமானிய மக்களுக்கும் சமூக நீதிக்கும் எதிரானது. புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுப்பதால் கல்விக்கான நிதியை மத்திய அரசு மறுப்பதாக சபாநாயகர் அப்பாவு குற்றச்சாட்டு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக அளிக்கப்பட்ட புகார். சீமான் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய SC/ST ஆணையர் பட்டாபிரம் போலீசாருக்கு உத்தரவு. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் IG பொன் மாணிக்கவேல் முன்ஜாமீன் கோரிய வழக்கில் வெள்ளிக்கிழமை தீர்ப்பு. ஜாமீன் வழங்குவது குறித்து பதிலளிக்கவும் CBIக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு உத்தரவு. மாஞ்சோலை விவகாரம் தொடர்பாக விசாரணை குழுவை அமைத்தது தேசிய மனித உரிமை ஆணையம். புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அளித்த மனுவின் அடிப்படையில் நடவடிக்கை. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கு. வனம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் அமர்வுக்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் அமர்வு உத்தரவு. கொடியேற்றத்துடன் தொடங்கியது வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு விழா. கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை. சென்னை பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்திலும் 52வது ஆண்டு பேராலய விழா கோலாகலம். கொடியேற்றம் மற்றும் திருப்பலியில் திரளானோர் பங்கேற்று கூட்டு பிரார்த்தனை. அதிமுக பாஜக தலைவர்களிடையே தொடரும் வார்த்தை போர். தஞ்சாவூரில் EPS TTV தினகரன் சசிகலா உருவப்படங்களை எரித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ளும் வகையில் நெல்லையில் அமைகிறது தேசிய பேரிடர் மீட்பு பிரிவு மையம். நிரந்தர இடம் தேர்வு செய்யும் வரை ராதாபுரம் பள்ளியில் மையம் செயல்படும் என்றும் தகவல். குடியாத்தம் அருகே கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்காக பள்ளம் தோண்டிய போது வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து விபத்து. யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் சம்பவம் தொடர்பான காட்சிகள் வெளியீடு. ஈரோட்டில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட தனியார் பள்ளியில் நடைபெற்று வந்த சோதனை நிறைவு. சோதனையில் எந்த பொருளும் கிடைக்காத நிலையில் மிரட்டல் விடுத்த நபர்கள் குறித்து தீவிர விசாரணை. திருவாரூர் மாவட்ட வணிக வரித்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. கணக்கில் வராத 1.5 லட்சம் ரொக்கத்தை பறிமுதல் செய்து விசாரணை. நடிகைக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த வழக்கில் நடிகர் முகேஷை கைது செய்ய இடைக்கால தடை.
செப்டம்பர் 3ஆம் தேதி வரை கைது செய்ய முடியாதபடி எர்ணாகுளம் அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. பெண்களை விஷால் எப்படி ஏமாற்றுவார் என்பது உலகத்திற்கே தெரியும். பாலியல் புகார் அளித்த தன்னை யாரென்றே தெரியாதென விஷால் கூறிய நிலையில் நடிகை ஸ்ரீரெட்டி பதில். மன்னர் வகையறா படத்திற்காக வாங்கிய பணத்தை திரும்ப செலுத்தாத விவகாரம். நடிகர் விமல் 3 கோடி ரூபாயை வட்டியுடன் கோபி என்பவருக்கு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேற்கு வங்கம் எரிந்தால் அசாம், பீகார், டெல்லியும் பற்றி எரியும் என முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேசிய விவகாரம். தேச நல்லிணக்கத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில் பேசியதாக டெல்லி போலீசாரிடம் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் புகார். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் பிரிஜ் பூஷனின் எஃப்ஐஆரை ரத்து செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு. புகார்களில் உண்மை இல்லை என ஒரு காரணமாவது கூற முடியுமா என்று சரமாரி கேள்வி. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் தவிப்புக்குள்ளான வாகன ஓட்டிகள். குஜராத் வதோதராவில் வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட ராட்சத முதலை வீட்டிற்குள் புகுந்ததால் பரபரப்பு. 15 அடி நீள முதலையை வனத்துறை பிடிபட்டதால் மக்கள் மகிழ்ச்சி. பாரா ஒலிம்பிக் பேட்மிண்டன் SL4 ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவு போட்டி. இந்தியாவின் சுஹாஸ் எதிராஜ், பாலக் கோஹ்லி ஆகியோர் 2ஆம் சுற்றுக்கு முன்னேற்றம். ICC டெஸ்ட் தரவரிசை பந்து வீச்சாளர் பட்டியலில் இந்திய வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் முதலிடம். வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா 2வது இடத்திலும் தென்னாப்பிரிக்க வீரர் ரபடா 3வது இடத்திலும் உள்ளனர். வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிகர் சூரி, விஜய் சேதுபதி நடித்துள்ள விடுதலை படத்தின் 2ஆம் பாகம் டிசம்பர் 20ஆம் தேதி வெளியாகும் என்று படக்குழு அறிவிப்பு. விஜய் நடித்துள்ள கோட் படத்தின் 4வது பாடல் வரும் 31ஆம் தேதி வெளியாகிறது. யுவன் சங்கர் ராஜாவின் பிறந்த நாளில் வெளியாவதால் ரசிகர்கள் உற்சாகம். மக்களிடையே வரவேற்பை பெற்ற டிமாண்டி காலனி 2 திரைப்படம் 15 நாட்களில் 55 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்து அசத்தல்.